டிராகன் படம் பிளாக் பஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் தாண்டியுமே ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துல வர மாதிரி லைஃப் உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தா நீங்க லைஃப்ல போய் எதை சரி பண்ணுவீங்க அப்படின்றதான் கேட்க போறோம். உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? நான் ஷர்மிளா, திருவள்ளூர்ல இருந்து வரேன். திருவள்ளூர்ல இருந்து வரீங்களா? இப்போ எப்படி பயங்கர ஹாப்பியா இருக்கீங்களா லைஃப்ல ஆக்சுவலா? இப்போதைக்கு ஹாப்பியா தான் இருக்கேன். ஏன்னா என்ன பார்த்ததுக்கு அப்புறமா யோசிக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் ஓகே, ஹாப்பி தான். இப்போ ஹாப்பி தானே? ஹாப்பியா தான் இருக்கேன். சூப்பருங்க, அது போதுங்க எனக்கு. இப்போ என்னன்னா லைஃப் உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குதுன்னா நீங்க போய் ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைச்சா எந்த விஷயத்த மாத்துவீங்க உங்க லைஃப்ல? சரி பண்ணிக்கணும், இல்ல அந்த விஷயத்த நான் மிஸ் பண்றத மாத்திக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா மாத்தணும்னு நினைச்சா என்னோட ஸ்கூல் லைஃப் தான் மாத்தணும்னு நினைப்பேன் நான். ஸ்கூலே மாத்தணுமா இல்ல? இல்ல மறுபடியும் சான்ஸ் கிடைச்சா ஸ்கூல்ல போய் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க அந்த படிப்ஸ் கேட்டகரியா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கேட்டகரியா? நிறைய படிச்சு அப்படியே ஸ்டடீஸ் அப்படினே போயிருச்சு. ஓகே, வெக்கங்களா? அங்க முடிச்ச உடனே காலேஜ் அப்படியே ரன்னிங் ஒர்க் அகைன் அப்ராட் ஸ்டடீஸ்னு போயிட்டதுனால ஸ்கூல் மேபி அந்த ஸ்கூல் ஃபன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸ்கூல் லைஃபையும் ரொம்ப மிஸ் பண்ணும்போது அதோட ஃபன்னியும் சேர்த்து மிஸ் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பண்ணுவேன். ஸ்டூடண்ட்ங்க. I like you. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இருக்காங்களா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு இப்பதான் நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ Okay. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அவ்வளோ டச் இல்ல. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்க நீங்க யார்ட்ட பேசினா தானே பெஞ்ச்ல உட்கார்ந்து படிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க கிளாஸ்ல யார் படி இருந்திருக்கலாம்னு தோணுது. அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவங்க ஆமா, மட்டும் தான். ஸ்கூல் டைம்லயே இருந்திருந்தா இன்னும் நல்லா ஜாலியா இருந்திருப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இப்போ வரைக்கும். சூப்பருங்க. பட் பரவாயில்ல, இந்த வீடியோக்கு அப்புறமா நீங்க உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போய் பேசி அந்த மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா Thank you so much. Thank you so much. தேங்க்யூ. நேர்களே, நிகழ்ச்சியுடைய முதல் சினிமா அப்டேட் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ மிகப்பெரிய பேன் இந்தியா படமா உருவாகிட்டு இருக்கு நம்ம கூலி படத்துல இருந்தா அந்த அப்டேட். என்ன அப்படின்னா, கூலியில வந்து அந்த ஒரு சிக்கிட்டு வைப்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ப்ரொமோ மட்டும் ரஜினி சாரோட இந்த ஹூக் ஸ்டெப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா அந்த ஹூக் ஸ்டெப் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அடுத்ததா என்ன அப்டேட் கொடுப்பீங்க? அது யாரோடையாவது ஒரு ஆக்டரோடைய ஆன்போர்டு போஸ்டரா, இல்ல வேற ஏதாவது படத்தினுடைய ப்ரொமோ ரிலீஸ் ஆக போதா, இல்ல என்னைக்கு ரிலீஸ்னு சொல்ல போறீங்களா, இல்ல எந்த ஹீரோயின் சொல்ல போறீங்களான்ற மாதிரி கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இவங்க என்னடானா அடுத்ததும் கொடுத்தது ஒரு சாங் அப்டேட் தான். பட் திஸ் டைம் நாட் நம்ம சூப்பர் ஸ்டார் கொடுத்த அப்டேட் வந்து பூஜா ஹெக்டே அவர்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாங்குக்கு ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அவங்களுடைய இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணதும் இந்த சாங் எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் சார், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? விஜயகுமார் திருவள்ளூர்ல இருந்து வரேங்க. சூப்பர், ரொம்ப பயங்கர ஸ்மார்ட்டா இப்ப இருக்கிற மாதிரி ட்ரெண்ட்ல ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ஸ்மார்ட் என்ன இது, இருக்கிற ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்க வேண்டியதுதான். ஓகே, சோ உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துச்சுன்னா எந்த விஷயத்த மாத்தணும்னு நினைப்பீங்க? ஸ்கூல் டைம்ல இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்புல சொல்றீங்க? படிப்புல படிப்புல நல்லா இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பு படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம். டக்கராகுதுக்கா. என் கூட படிச்ச பசங்க எல்லாம் நல்லா டீச்சர்ஸ் ஆகும், வாத்தியார் ஆகும், இன்ஜினியர் ஆகும் போயிருக்காங்க. நான் அவங்கள கூட கொஞ்சம் சேர்ந்து ஆர்ட் ஆக்ஷன், சின்ன வயசுல ஆர்ட் ஆக்ஷன் இருந்ததுனால நல்லா ஃபன் பண்ணி ஸ்கூல்ல டிராகனா சுத்தி இருக்கீங்க. ஆமா, நிஜமாவா? 84ல 10th முடிச்சேன். அப்ப அப்படியே பண்ணியிருந்தோம்னா நல்லா பண்ணிருக்கலாம். கொஞ்சம் பசங்களா கூட சேர்ந்து சுத்தின்னு விளையாடி. உண்மையை சொல்லுங்க, பசங்களோடவா கேர்ள்ஸோடவா? இல்ல, பசங்க ஆம்பளை பசங்க தான். பொம்பளை பசங்க பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்க ஆம்பளை பசங்க. பாவீங்க, இப்படி ஒரு ஜெனரேஷனே லவ்னா என்னன்னு தெரியாம வளர்த்துட்டீங்களாடா. நண்பேண்டா. லவ் மூட் எல்லாம் கிடையாது அப்பெல்லாம். ஓகே, நாங்க ஜாலியா சுத்தி ஒன்லி பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். பாய்ஸ் கேர்ள்ஸ் இருந்தா கூட சரி. ஏன்னா கோஎஜுகேஷன்ல வந்து ஓகே எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு தங்கமான ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க. இல்லங்க, அப்பெல்லாம் கிடையாது. லவ்ஸ் எல்லாம் என்னன்னே தெரியாதுங்க பசங்களுக்கு. இப்பெல்லாம் லவ்ஸ் மட்டும் தான் தெரியுது உங்களுக்கு. லவ்ஸ் தெரிஞ்சாலும் வீட்டுல தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. உண்மையை சொல்லுங்க, யார லவ் பண்ணி அடி வாங்குனீங்க வீட்ல? அதெல்லாம் பண்ணது கூட. ஓகே, வீட்ல அதுக்கு ஸ்ட்ரிக்ட்டா? பயந்துன்னு கூட இருந்திருப்போம்ல. ஆமா ஆமா. சரி, எப்படி நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்? நாரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க பசங்களை கூட, எங்க பசங்களும் சரி, எங்க ஒய்ஃபும் சரி, எல்லாருக்கும் எங்களோட அந்தரங்க மூரே தெரியும். நான் இப்படிதான் இருந்திருக்கேன். ஒரு மாசுங்க, அவரு படத்துல வர மாதிரி மாஸ் ஹீரோ வாழ்ந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். சூப்பர் சூப்பர் ஐயா, நன்றி. நேர்ல எபிசோடுடைய அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நம்ம அடுத்ததும் பேன் இந்தியா அப்டேட் தான். நம்ம தனுஷ் அவர்கள் தமிழ் தெலுங்கு பைலிங்குலா நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வந்து குபேரா. அந்த படத்தினுடைய போஸ்டர், அந்த கேரக்டர் ரிவீலிங் ஆன ப்ரோமோ எல்லாமே பயங்கர இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பட் இந்த படம் வேர்ல்டு வைட் ஜூன் 20 ரிலீஸ் ஆக போகுது. ஹாய் ப்ரோ, உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? நான் இங்க ஆந்திரால இருந்து வந்திருக்கேன் சார். உங்க பேரு? காதர் மஸ்தான்.
திரும்ப பேக் டு சென்னை உங்களோட ஹோம் டவுனுக்கு வந்துட்டீங்க. ஆமா ஆமா. இது என்ன மிஸ் பண்ணீங்க சென்னையில? இங்க சென்னையில ஒண்ணுமே மிஸ் பண்ணல. சொல்றதுக்கு இல்ல, இல்ல இங்க நீங்க ஆந்திரா போனதுக்கு அப்புறமா இங்க என்னென்ன விஷயங்கள்? அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. அப்பா இருக்கனால இப்ப இங்க வந்தனால இப்ப நல்லா இருக்கு. சென்னைக்கு வந்ததுல இருந்து இப்ப ஏழைங்களுக்கு நல்லா இவ்வளவு இல்ல அப்பா எப்படி பண்ணாங்களோ ஏழைங்களுக்கு நல்லா நல்லா நிறைய பண்றேன். இப்ப நல்லா இருக்கேன். சூப்பருங்க. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. இல்லங்க அது வந்து நீங்க இப்ப பண்றீங்க ஓகேவா? இல்ல ஒரு செகண்ட் சான்ஸ்னா இப்ப நம்ம வந்து இப்ப திரும்ப லைஃபுக்கு போய் நம்ம மிஸ் பண்ற ஒரு பர்சனை பாக்கணும்னு நினைச்சா, இல்ல நான் இந்த விஷயத்த இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா திரும்ப அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். செகண்ட் சான்ஸ் கிடைச்சு செகண்ட் சான்ஸ் சரி கிடைச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி பண்ணுனா இல்லாம கண்டிப்பா சரி பண்ணுவேன். மம்மியை பாத்துப்பேன். ம். கல்யாணம் பண்ணி வந்தாலும் ஒய்ஃபும் பாத்துப்பேன். பிளஸ் ஒய்ஃப் வந்தாலும் மம்மியும் பாத்துப்பேன், ஒய்ஃபும் பாத்துப்பேன், எல்லாத்தையும் பாத்துப்பேன். இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். மறுபொரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க அப்படின்ற. மாமனார் மாமியார் வரப்போனா எந்த கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஓகே. சோ செகண்ட் சான்ஸ் வந்துச்சுன்னா ஒய்ஃபையும் நல்லா பாத்துப்பேன், அம்மாவையும் நல்லா பாத்துப்பேன். அதுதான். சூப்பர், தேங்க்யூ. ஹை சார், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? நான் முருகன் சார், இங்க சென்னை தான். சூப்பர் சார், என்ன பண்றீங்க சார்? நான் இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார், பிசினஸ் மேன்ட்ட பேசிட்டு இருக்கேனா? கரெக்டா சொன்னீங்க. சூப்பர் சார். சோ இப்போ வந்து எபிசோட் கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குதுன்னு வைங்க, ஓகே. நீங்க எதை மாத்தணும்னு நினைப்பீங்க? ஓகே இதை பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் லைஃப் அப்படின்னா? இல்ல நான் படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா படிச்சிருந்திருக்கலாம். அமௌண்ட் வந்து We will do our best. ஓகே. இப்போ நிறைய நல்லா ஸ்கோர் பண்ண ஸ்கோரர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ரீச் பண்ண ஹைட்ஸ் இப்போ நம்ம ரீச் பண்ணல. ஓகே. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா பெட்டரா இருந்திருக்குமே நினைச்சேன். ஓகே. பட் ஆனா பாருங்க, நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, ஆனா ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க, பயங்கர ஹாப்பி தானே இன்னைக்கு? இது வரதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம்ல. ஸ்ட்ரகிள் பண்ணு. ஓகே. பட் இருந்தா மேபி ஒரு செகண்ட் சான்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவும் படிச்சிருக்கலாம் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. பட் ஸ்கூல் டைம்ல ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி கேங்லாம் வச்சு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிற ஆளா நீங்க? அப்படி கூட சொல்லலாம். கேங்ல நானும் ஒரு மெம்பரா இருந்தேன். நானும் ஒரு மெம்பரா இருந்திருக்கீங்க ஆமா. ப்ரோ. பயங்கர இன்ட்ரோவர்ட்டா ப்ரோ நீங்க? சைலண்டா பேச. அப்படி இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டேன்னா ரக்லா பண்ணுவேன்டா. It's okay. You carry on. வெளியில புது ஆளை பார்த்தா தான் சைலண்டா இருப்பேன் அப்படின்றாரு அவரு. இல்ல எங்க ப்ரோ படிச்சீங்க? தஞ்சாவூர்ல படிச்சேன். தஞ்சாவூர் பக்கத்து ஊர். ஏய், என்னடா? தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ். தேங்க்யூ.